அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் இதுவரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா நம்ம சேனல் பார்லேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டியும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் சரி, அப்புறம் ஷேர் மார்க்கெட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது புக் வேணும்னாலும் சரி, நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ் டிவிடெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிறுவனம் தன்னுடைய பங்குதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பிறகு யாருக்கெல்லாம் டிவிடெண்ட் பெறுவதற்கு தகுதி இருக்குங்கிறது தீர்மானிப்பதற்காக ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த தேதியில் யார் பேரில் ஸ்டாக்ஸு ஷேர்லாம் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி டேட்டு தான் நம்ம எக்ஸ் டிவிடெண்ட் டேட்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு அன்னைக்கும் சரி, அதுக்கு அடுத்த நாள்லையும் சரி, நம்ம பங்கு வாங்கினோம்னா நமக்கு டிவிடெண்ட் கிடைக்காது. அதாவது நீங்கள் டிவிடெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு கிடைக்கும், டிவிடெண்ட் கிடைக்கும். இல்லாட்டியும் நமக்கு டிவிடெண்ட் கிடைக்காது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுங்கிறது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டிவிடெண்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம ஷேர் இருக்கணும். அதாவது நம்ம ஸ்டாக்ஸ் பை பண்ணால் அது அன்றைக்கே டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகாது. ஒரு நாள் அது 2 நாள் பிடிக்கும். அதுக்காக தான் அவங்க எக்ஸ் டிவிடெண்ட் டேட் சொல்கிறாங்க. ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே டிவிடெண்ட் வாங்கணும் நம்ம ஸ்டாக்கை. அப்போ தான் நம்ம நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இமாமி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதோட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட எஃபெக்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா 21/6/18. அனௌன்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 3/5/18. அதாவது 21/6/18 யார் டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக்ஸ் இமாமி பை பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ₹7 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் எக்ஸ் டிவிடெண்ட் சொன்னல 21ஆம் போது 20/19, அதாவது 19ஆம் தேதியே நீங்கள் பை பண்ணால் மட்டும்தான் 21ஆம் தேதி உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் அந்த ஸ்டாக் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அதாவது அதுதான் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுங்கிறது, ரைட்டுங்களா? அதாவது ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எக்ஸ் டிவிடெண்ட் என்ன அப்படின்னு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி சொன்ன நியூஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.